ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு சிட்டுக்குருவி கிட்ட இருந்து ஒரு மாரல் ஸ்டோரிய பார்க்கலாம். ஒரு சிட்டுக்குருவி வந்து அழகான கூடு கட்டி சந்தோஷமா ஒரு ஃபார்மிங் லேண்டில் வந்து வாழ்ந்துட்டு வந்துச்சாம். அப்போ அந்த அம்மா பறவை வந்து இரை தேடுறதுக்காக வெளியே போச்சாம். அப்போ அந்த ஃபார்மர் வந்து செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு, நாளைக்கு எப்படியாவது ஆளை கூட்டிகிட்டு வந்து அதை வந்து விவசாயம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் நினச்சாராம். இதை குட்டி குருவி கேட்டு ரொம்ப பயந்து போச்சான். அது அம்மா வந்தோடனே இந்த மாதிரி அந்த வந்து விவசாயி வந்தார், இந்த மாதிரி விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு நாளைக்கு சொன்னார், நம்மலாம் காலி பண்ணிட்டு போகணும் போலம்மா அப்படின்னு சொன்னார். அந்த பெரிய குருவி வந்து அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் ஜாலியாக இருங்க, அப்படி நீங்கள் பயப்படாதீங்க, அதெல்லாம் அவர் வரமாட்டார் அப்படின்னு அது சொல்லிச்சான். அதே மாதிரி சொன்ன மாதிரி ஃபார்மர் திரும்பியும் வந்தார். ஆளே கிடைக்கலையே, நம்ம என்ன பண்ண அப்படின்னு அவர் ரொம்ப சோகமாக இருந்து பார்த்துட்டு திரும்பியும் போயிட்டாராம். நாளைக்கு எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அப்பவும் வந்து சின்ன குருவி இந்த மாதிரி திரும்பியும் சொன்னாருமா, ரொம்ப பயமாக இருக்குன்னாரு. அதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் அவர் வந்து வரமாட்டார் அப்படின்னு அது சொல்லிச்சான். உடனே சின்ன குருவிங்களாம் ஜாலியாக இருந்துச்சான். 3வது நாள் வந்து பார்த்தாராம். பார்த்துட்டு, ஆகா நமக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்காங்க, இனிமேல் அடுத்தவங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நம்ம வீட்டில் உள்ளவங்கள வச்சு இது எப்படியாவது விவசாயம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொன்னாராம். இதை கேட்டு சின்ன குருவிங்களாம் பயப்படலையாம். இந்த மாதிரி வந்தவுடனே இந்த தடவையும் இந்த மாதிரி சொன்னாருமான்னொடனே பெரிய குருவி சொல்லிச்சான், கண்டிப்பாக நாளைக்கு வந்து விவசாயம் பண்ணிடுவார், நம்ம இந்த இடத்த விட்டு போகிற வேண்டிய நேரம் வந்துருச்சு, நம்ம காலி பண்ணி போயிடலாம் அப்படின்னாராம். ஆனால் சின்ன குருவி கேட்டுச்சான், ஏம்மா இப்படி சொல்கிறீங்கன்ட்டு. எப்போ ஒருத்தன் தன்னை நம்பி ஒரு வேலையை வந்து முடிவு பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக அதை பண்ணிடுவான். அடுத்தவங்க நம்பி ஒரு வேலையை பண்ணும்போது அது கண்டிப்பாக அது நடக்காது. ஆனால் இந்த தடவை அந்த ஃபார்மர் வந்து அவனை நம்பி அந்த விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக இந்த தடவை பண்ணிடுவான், அதனால் நம்ம வந்து இந்த இடத்த காலி பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு அது சொல்லிச்சான். இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் செல்ஃப் மோட்டிவேட்டரும் பண்ணிக்கிட்டு நம்மளை நம்பி நம்ம வாழ்ந்து வந்தால் நமக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம ஜெயிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம இந்த சிட்டுக்குருவி கிட்டேருந்து கற்றுக்கிட்ட மாரல் ஸ்டோரியாக இருக்கும்.